தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உளவுத்துறை அறிக்கை சீமான் உற்சாகம். உளவுத்துறை அறிக்கை சீமான் உற்சாகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 8% வாக்குகளை பெற்று 2024ஆம் ஆண்டு தேர்தலில் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறியுள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுக அரசு உளவுத்துறை மூலம் ஒரு சர்வே எடுத்துள்ளது. அந்த சர்வே அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், தமிழகத்தில் இளைஞர்கள் குறிப்பாக வருகிற சட்டசபை தேர்தலில் 18 வயது பூர்த்தியடைந்து வாக்கு செலுத்துகிற முதல் தலைமுறை வாக்காளர்கள், முதல் தடவையாக வாக்கு செலுத்துகிற வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் வாக்களிப்பார்கள் என்று உளவுத்துறை அறிக்கை கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் நோக்கிதான் இளைஞர்கள் பயணிக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே தான் அவசரமாக இளைஞர்களை கவர்வதற்காக திமுக அரசாங்கம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவித்துள்ளது. இளைஞர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கப்பட உள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை எடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி நோக்கி படையெடுப்பதை தடுப்பதற்காக, திமுகவை நோக்கி வருவதற்காக, திமுக இளைஞர்களை கவர்வதற்காக சில திட்டங்களை அறிவிக்க உள்ளது. அதாவது திமுக கட்சி பொறுப்பாளர்களில் இளைஞர்களுக்கு பதவி, அமைச்சரவையில் இளைஞர்களுக்கு பதவி, வருகிற சட்டசபை தேர்தலில் ஏறத்தாழ 100 தொகுதிகளில் இளைஞர்களை நிறுத்துவது என்று சில முக்கியமான திட்டங்களை திமுக தீட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. உளவுத்துறை கொடுத்த அறிக்கை என்னவென்று சொன்னால், வருகிற சட்டசபை தேர்தலில் அந்த 18 வயது நிரம்பி முதல் முறையாக வாக்களிக்கிற வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் வாக்களிப்பார்கள். திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதுதான் அந்த அறிக்கை. இதனால் நாம் தமிழர் கட்சி தரப்பும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பும் மகிழ்ச்சி அடைந்துள்ளது.